வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ப்ரெக்னென்ட் ஆனது 3வது மாதம் 5வது மாதம் 7வது மாதம் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 3 மாதத்துலேயே கூட ஒரு சில டைம் சொல்லியிருப்பாங்க, நஞ்சுக்குடி கீழே இறங்கி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கீழே இறங்கிய நஞ்சுக்குடி இருந்தது அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகணுமா, என்ன பண்ணணும், கீழே இறங்கிய நஞ்சுக்குடினா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழறங்கிய நஞ்சுக்குடி அப்படின்னா என்ன? ஒரு கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பை வாயில் கரு இருக்கும். அந்த கருவுக்கு ஒன்று வலது பக்கம் அப்படின்னா இடது பக்கம், இந்த 2 பக்கம் சைடு மட்டும்தான் நஞ்சுக்கொடி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் இல்லை முன்னாடியோ பின்னாடியோ இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லாமல் கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நஞ்சுக்கொடி கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா அதை தான் கீழே இறங்கிய நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இதனால் ப்ராப்ளம் ஆகும். அது வந்து 4 விதமாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் தான் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லை பாதி வந்து கீழே இறங்கியிருக்குன்னா பிரச்சனை இல்லை, முழுசாக கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா பிரச்சனை, அப்படி சொல்லி பிரிப்பாங்க. இப்போ இந்த கீழிறங்கிய நஞ்சுக்கொடி இருக்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. காமனாக வந்து ஸ்கேன் பண்ணும்போது 3 மாத ஸ்கேனில் வந்து பாதி பேருக்கு வந்து கீழிறங்கிய நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் அதனால் பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. கரு வளர வளர கருப்பை வந்து விரிவடைஞ்சு கொடுக்க இந்த நஞ்சுக்கொடியானது மேலே வந்துடும். இது 5 மாதம் வரையுமே நார்மல் தான். ஆனால் 5 மாதத்துக்கு அப்புறம் 7வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போதோ இல்லை 8வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போதோ அப்போது உங்களுக்கு வந்து கீழிறங்கிய நஞ்சுக்கொடி இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கிறவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கீழிறங்கிய நஞ்சுக்கொடி இருக்கனால எந்த நேரம் வேணால் ப்ளீடிங் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். அப்படி இன்டர்னலில் ப்ளீடிங் ஆச்சு இல்லை வெளி சைட் ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா கூட குழந்தைக்கு வந்து அதனால ப்ராப்ளம் வரும், மூச்சு திணறலோட வாய்ப்புகள் அதிகம். அதனால 5 மாதத்துக்கு அப்புறம் கீழிறங்கிய நஞ்சுக்கொடி இருந்தது அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா இயற்கையாக சரி பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதில் வந்து அப்படி இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கவங்களோட அதிகமாக இருக்கும் அப்படின்றனால நல்ல ஃபுட்டு, அயன் கண்டென்ட், அது அயன் ரிச் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து செக்ஷுவல் ஆக்டில் வந்து அவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்போ இப்படி தெரியுதோ கீழிறங்கிய நஞ்சுக்கொடி இருக்குது அப்படின்னு தெரியுதோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக செக்ஷுவல் ஆக்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கூட ப்ளீடிங் அதிகமாகி பேபிக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நஞ்சுக்கொடி கீழிறங்கி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா 3லேருந்து 5 மாதம் வரையும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. கருப்பை வளர வளர நஞ்சுக்கொடி நார்மல் நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இருந்தது அப்படின்னா நல்ல பெட் ரெஸ்ட் எடுங்க, டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள், அயன் ரிச் ஃபுட் எடுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.